கடைசி பந்து வர பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம நடக்கும் ஐபிஎல் போட்டிகள். இன்னும் இந்த சீசன் ஆரம்பிக்க 2 வாரம் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள சிஎஸ்கே அணிக்கு பெரிய தலைவலி ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முழுசா இந்த வீடியோவை பாருங்க. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் சீசன் போட்டிகள் மார்ச் 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தொடங்க இருக்கு. முதல் போட்டியிலேயே தல தோனியின் நடப்பு சாம்பியன் அணியான சிஎஸ்கேவும் ஈசாலா கப் நமதே அப்படின்னு வருஷம் கப்பு வாங்க போராடி வரும் பெங்களூரு அணியும் தான் மோத இருக்காங்க. இதுக்காக சிஎஸ்கே அணி வீரர்கள் ஒவ்வொருத்தரா சென்னைக்கு வந்து பிராக்டிஸ ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎஸ்கே டீம் தல தோனிக்கு லியோ பட ஸ்டைல்ல மாஸ் என்ட்ரி கொடுத்த வீடியோவை பார்த்திருப்போம். இப்படி தோனி, ருத்துராஜ் உள்ளிட்ட வீரர்கள் வந்த நிலையில இன்னும் ஜடேஜா மற்றும் வெளிநாட்டு நட்சத்திர வீரர்கள் இந்த வாரம் பிராக்டிஸ்ல ஜாயின் பண்ணிருவாங்கன்னு சிஎஸ்கே டீம் கூறியிருக்கு. இப்படி நல்ல செய்தியா சொன்னாலும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த சேட் நியூஸும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஆண்டு ரன்கள் அடிச்சு குமிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டெவான் கான்வே காயம் காரணமா இந்த சீசன்ல இருந்து விலகி இருக்காரு. அடுத்ததா சிஎஸ்கேவோட முக்கிய பந்து வீச்சாளர்கள்ல ஒருவரான மதிஷா பத்திரானா வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடர்ல விளையாடிய போது கால்ல காயம் ஏற்பட்டதால ஐபிஎல் தொடர்ல விளையாடுவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அடுத்ததா மும்பை அணிக்காக ரஞ்சி கோப்பை தொடர்ல விளையாடிய சிஎஸ்கே அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான சிவம் தூபேவுக்கு கால்ல காயமும் தசைப்பிடிப்பும் ஏற்பட்டிருக்கதால குணமடைய சில மாதங்கள் வரை ஆகலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் டெவான் கான்வே காயம் காரணமா ஐபிஎல் தொடர்ல விளையாட மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில பத்திரானாவும் சிவம் தூபேவும் விலகினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெரும் பின்னடைவாகவே அமையும். ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில 3 நட்சத்திர வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது சிஎஸ்கே அணிக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய தலைவலினே சொல்லலாம். ஆனா இந்த தலைவலியெல்லாம் அசால்ட்டா போக வைக்கிறதுக்கு நம்ம தல தோனியோட ஸ்மார்ட் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.